Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைதானதற்கு ஜூன் 29 வரை சிறை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கும்மிடிப்பூண்டி புதுப்பேட்டையில் வடமாநிலத்தை சேர்ந்த பீகார் தம்பதிகளின் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி புதரில் வீசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த சிறுமியின் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களின் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு நேற்று சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து உடல் கொண்டு வரப்பட்டு பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பீகார் மாநில இளைஞரை திருவள்ளூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வருகிற 29/6/2026 அன்று வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் புழல் சிறையில் கொண்டு சென்று அடைக்கப்பட்டார். தொடர்ந்து தற்பொழுது பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசின் சார்பில் சுமார் 8 லட்சம் ரூபாய் நிவாரணமானது வழங்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் கவிதா, அமைச்சர் குமார், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் ஆகியோர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு நிவாரணத்தை வழங்கியுள்ளனர். தொடர்ந்து நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ள பீகார் மாநில இளைஞரை மேலும் விசாரணைக்கு காவலில் எடுத்து போலீசார் விசாரிக்க அனுமதி கோர உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.